Hi guys, welcome to Indian cooking. So இன்னைக்கு நம்ம பாஸ்தா பண்ண போறது பாஸ்தா சீஸ் மேக்ரோனி பாஸ்தா தான் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு panல வாட்டர் ஊத்திட்டு அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம் கொஞ்சமாக ஆயில் 1 teaspoon ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட 1 teaspoon ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம பாஸ்தா உள்ளே ஆட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ இந்த நேரத்தில் பாலையும் இங்கே கொதிக்க வச்சுக்கலாம். பால் ரொம்ப முக்கியம். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த பாஸ்தா எடுத்துருக்கோம். நீங்கள் இதே மெத்தடில் எந்த பாஸ்தா வேணால் பண்ணலாம். இப்போது பாஸ்தா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு கத்தி எடுத்து வெட்டி பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வெட்டுற மாதிரி வந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெந்த உடனே எடுத்து உங்ககிட்ட இந்த மாதிரி பேன் இருந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லாட்டி தண்ணி போகிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ போட்டு வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நார்மல் வாட்டர், சும்மா நம்ம நார்மல் வாட்டர் குடிக்கிற வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா தான் ஒட்டாமல் குலையாமல் இருக்கும். பாஸ்தா இப்போ இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் நார்மல் பட்டர் சேர்த்துருக்கோம். நீங்கள் சால்டட் பட்டர்லேயே 2 இருக்கும். சால்டட் பட்டர் அண்ட் நார்மல் பட்டர். நீங்கள் நார்மல் பட்டரே சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் 2 ஸ்பூன். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நம்ம மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். ஸோ நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணுன்னா கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாம். நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால். நாங்கள் இன்றைக்கி 1 கப் எடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பாலும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்ந்து நல்லா திக்காக வரும். ஸோ இந்த மாதிரி திக் கண்டிஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி திக் கண்டிஷனில் வரும்போது ஸோ நம்ம அந்த பாஸ்தாவில் கொடுத்த மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பாஸ்தா வாங்கலை அப்படின்னா இதுக்கு பதிலாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். சேம் மெத்தட் தான். ஸோ இப்போ இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அண்ட் தென் நம்ம ஆற வச்சுருக்க பாஸ்தாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒட்டாமல் குலையாமல் வந்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், விஷ் யூ ஆல்.